ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி தோஷம் நீங்க சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்தில் இதை செய்யுங்கள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த கருப்பு உளுந்தை வச்சு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இதை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு சனி தசை நடக்குது, இல்லை 7.5 சனி நடக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. அது எப்பேற்பட்ட சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையுமே நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தான். இந்த பரிகாரத்திற்கு நம்மளுக்கு கருப்பு உளுந்து, நீங்கள் அந்த கருப்பு உளுந்து இது உடச்சிருக்கணுமா முழுசாக இருக்கணுமா அப்படிலாம் தேவையில்லை. மொத்தத்தில் நம்மளுக்கு தோல் நீக்காத கருப்பு உளுந்து நீங்கள் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ உங்கள் வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நாட்களில் இந்த கருப்பு உளுந்து நீங்கள் 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணியே 108 உளுத்தம்பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயங்களுக்கு செல்லுங்க. சிவன் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானினுடைய சந்நிதி இருக்கும். அங்கே போய் நீங்கள் எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், சனி தோஷம் நீங்க வேண்டும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் 108 முறை, ஒரு முறை வலம் வந்த பிறகு ஒரு உளுத்தம்பருப்பை கீழே போட்டுறணும். 2வது முறை வலம் வந்ததுக்கப்புறம் 2வது உளுத்தம்பருப்பு, 3வது முறை வலம் வந்ததுக்கப்புறம் ஒரு உளுத்தம்பருப்பு அப்படின்னு 108 முறை வலம் 108 உளுத்தம்பருப்பை நீங்கள் கீழே போட்டுடணும். இப்படி போட்டுட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு சனீஸ்வர பகவானின் காயத்ரி மந்திரத்தை அங்கே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். குறைந்தது 27 முறை சொல்ல வேண்டும். மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்கிறேன். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் எடுத்து சொல்லிக்கோங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் நாய்க்கு இந்த கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு சனிக்கிழமை நாட்களில் நாய்களுக்கு உணவாக கொடுக்கும்போது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளால் சீக்கிரமாகவே மீள முடியும். இந்த இரண்டையுமே நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் செஞ்சு பாருங்கள். சனி தோஷத்தினால் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் விலகும். ஏன் சனீஸ்வர பகவான், மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நியாயம் தர்மம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக எடை போட்டு அதை கொஞ்சம் கூட யார் பக்கமும் ஃபேவரிசம் இல்லாமல் நீதியை நிலைநாட்டுபவர். அதனால தான் இவருக்கு சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற பட்டத்தை ஈஸ்வரன் கொடுத்தார். அதனால் அவரை நாம் மனதார சனிக்கிழமை நாட்களில் வழிபட்டு இந்த கருப்பு உளுந்தை 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நாம் எடுத்துகிட்டு போய் அவரை 108 முறை வலம் ஒவ்வொரு முறையும் ஒரு உளுத்தம்பருப்பை போடணும். அதற்கப்புறம் நீங்கள் சனீஸ்வர பகவானின் காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலுமே நீங்கள் சொல்லிட்டு வரும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் நீங்கள் விடுபடலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். எந்த ஒரு வழிபாட்டையும் சரிங்க நாம் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். சொல்கிறாங்களே செய்யணுமே அப்படின்னு செய்யாமல் முழு மனதோட பயபக்தியோட நாம் இந்த வழிபாட்டை செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அது நம்மளுக்கு பலிதமாகும்.
உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் உளுத்தம்பருப்பு வாங்கிக்கோங்க. முழு உளுத்தம்பருப்பு, தோல் நீக்காமல் கருப்பு உளுத்தம்பருப்பாக இருக்கணும். நீங்கள் அதுக்காக உளுத்தம்பருப்புன்னொடனே தோல் நீக்கினதெல்லாம் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா அதை பலன் அளிக்காது. கருப்பு உளுந்து தோல் நீக்காத முழு உளுந்தா நீங்கள் 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.